குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் February 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது. நீங்க FDல 3 விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒன்று வட்டி, அதை நம்ம எல்லாரும் பார்ப்போம். 7.5% தர்றாங்க, 8% தர்றாங்க, இதை வந்து நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க ஈஸியாக முடிவெடுத்துருவீங்க. ரெண்டாவது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் மற்றும் அரசு வங்கிகள் எல்லாத்துலேயுமே 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. உங்கள் நல்ல நேரம் ஜனவரி 2024 வந்து நீங்கள் பணம் போட்டீங்க, டிசம்பர் 31 SBI திவால் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி வரணும்ல. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் வச்சுக்கோங்க. நான் வந்து மந்த்லி ஒரு 30,000 நான் ஏர்ன் பண்ணுறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சேவ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு பிளைண்டாக ஒரு 10% இன்னிலேருந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சேவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 20 வருஷம் முன்னாடியாவது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து இப்படி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த கம்பெனியில் காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஹோப் இருந்தது. இன்றைக்கி அப்படி கவர்மெண்ட் கம்பெனிலே அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. அன்னைக்கு நீங்கள் 10,000 சம்பாதிச்சிங்க, அந்த காசு வந்து உங்களுக்கு பத்தலைங்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் சென்னை வந்துட்டீங்க, இப்போ கேமராமேன்லாம் ஊர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 50,000 கொடுத்தாலும் வந்து இல்லைங்க அது பத்தலைங்க, அது வந்து அதுக்கு செலவாயிருச்சு, குழந்தை ஃபீஸுக்கு செலவாயிருச்சு. செலவு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வணக்கம். இப்போது வந்து இன்வெஸ்ட் பண்ண உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீட்டு போடுறது, தீபாவளிக்கு பண்டு போடுறது, இல்லைன்னா உண்டியலில் சேர்க்குறது, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வர உமன்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ ஒரு FD போடுறாங்களோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அது மாதிரி உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஓரளவு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆட்கள், ஒரு 10 வருஷமாவது எனக்கு அவர் தெரியும், 5 வருஷமாக நான் அவர் பார்க்குறேன், அவர் தொழில் பண்ணுறாங்க, அது மாதிரி ஆட்கள்கிட்ட சீட்டு போட்டுருங்க. இப்போ 2வது கேட்டகரி, இவங்களுக்கு வந்து ஓரளவு பேங்கிங்கு ஃபினான்ஸ் எல்லாம் ஓரளவு தெரியும். அடிக்கடி பேங்க் போய்ட்டு வர ஆளாக இருப்பாங்க, ஒரு 4 லோன் எடுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேங்க்கில் ஒரு நல்ல நடைமுறை பிடி இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து சீட்டு போட்டால் எனக்கு பெரிய லாபம் இல்லை, நான் வந்து FD மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் FDயில் 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒன்று வட்டி, அதை நம்ம எல்லாரும் பார்ப்போம். 7.5% தர்றாங்க, 8% தர்றாங்க, இதை வந்து நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக முடிவெடுத்துருவீங்க. ரெண்டாவது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா கையில் இருக்குது, அதை வந்து நான் ஒரு FDயில் போடுறேன். ஏதோ ஒரு பெரிய அவசர தேவை வருது, நான் டக்குன்னு FD வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியுமா? சில பேங்க் அலோவ் பண்ணுவாங்க, சில பேங்க் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா அதை முதல்ல கேளுங்க. பண்ணுவாங்கன்னா என்ன ஃபீஸ் இல்லை பெனால்ட்டி கட்டணும்? அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 5 வருஷம் வைக்கிறதா சொன்னீங்க, இல்லை 3 வருஷம் வைக்கிறதா சொன்னீங்க, நீங்கள் 2 வருஷத்துலேயே FD க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் வந்து 1% பெனால்ட்டி கட்டணும், 2% பெனால்ட்டி கட்டணும்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா DICGCன்னு சொல்லுவாங்க. அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் மற்றும் அரசு வங்கிகள் எல்லாத்துலேயுமே 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் SBIயில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க. நாளைக்கே சப்போஸ் எதிர்பாராத விதத்தில் SBI திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய டெபாசிட் பணம் எவ்வளவு? 5 லட்சம். அந்த 5 லட்சம் வந்து அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து உங்களுக்கு கிளைம் ஆயிரும். இந்த 5 லட்சத்தில் வந்து உங்கள் அசல் வட்டி எல்லாமே கவர் ஆயிரும். ஃபர்ஸ்டே நீங்கள் 4 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நல்ல நேரம் ஜனவரி 2024 வந்து நீங்கள் பணம் போட்டீங்க, டிசம்பர் 31 SBI திவால் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி வரணும்ல. ஒரு உதாரணத்துக்கு 10% வட்டி தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 4 லட்ச ரூபா அசல், 10% கணக்கு பண்ணிங்கன்னா 40,000 வட்டி. ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் லிமிட் வந்து 5 லட்சம். இப்போ கிளைம் லிமிட்டை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 4 லட்சம் அசலும் கொடுத்துருவாங்க, 40,000 வட்டியும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 5 லட்சங்கிறது வந்து உங்கள் அசல் வட்டி 2 சேர்த்து தான். ஸோ நீங்கள் அது மாதிரி DICGCக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்து பேங்க்கை கன்ஃபார்ம் பண்ணி வாங்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் வச்சுக்கோங்க. நான் வந்து மந்த்லி ஒரு 30,000 நான் ஏர்ன் பண்ணுறேன். அப்படி இருக்கப்போ என்னோட குடும்ப செலவுகள்லாம் போக நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சேவ் பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு பிளைண்டாக ஒரு 10% இன்னிலேருந்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சேவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் 4 பேர் கேட்பாங்க, பேசுவாங்க, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ அதில் பணம் போடுறியா அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து ஓரளவு ஃபினான்ஸ் மேகசின்ஸு, ஃபினான்ஸ் டெய்லிஸு, ஓரளவு ஃபினான்ஸ் நியூஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் காலேஜ் முடித்து நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களால் அதுவும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை.
நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு 30,000 ஒரு 3,000 இன்னிலேருந்து ஒரு நல்ல மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இல்லை உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லைன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப லீஸ்ட்டாக ஒரு 10%, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒரு 10% ரிட்டர்ன் வருஷம் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு நான் ஒர்க்கிங் உமன் அப்படின்னா அவங்க எவ்வளோ சேவ் பண்ணலாம்? திரும்ப அதுதான், அவங்களும் 10% நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடியாவது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, நான் வந்து இப்படி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த கம்பெனியில் காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஹோப் இருந்தது. இன்றைக்கி அப்படி கவர்மெண்ட் கம்பெனிலே அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. டக்குன்னு ரூல் மாறுது, என்னென்னவோ வருது, ஏங்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்போது நீங்கள் உங்களுக்கான சேஃப்டியை நாம தான் பார்த்துக்கணும். அரசாங்க ஊழியருக்கு இன்றைக்கி பென்ஷன் கிடையாது, கரெக்டு தானே? அவங்களுக்கே வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு போகிறாங்க. அப்போது நாம் என்ன பண்ணணும்? அப்போ நம்ம இன்னிலேருந்தே வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்த அடுத்த நிமிஷமே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு 2000, 3000, 5000 என்னவோ நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. அது ஒரு தம்புரல் மாதிரி வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், என்னோடய சம்பளம் வந்து 50,000, அப்போ 5,000 வந்து ஃபியூச்சர் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக போயிடணும். இல்லை நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் என்னுடைய யூஜி முடிச்சுட்டு வந்தேன், நான் சின்ன வேலையில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 15,000 தான் சம்பளம், பரவாயில்ல 1,500 ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2-3 வருஷத்தில் நீங்கள் எப்படியும் ஒரு 40,000-50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணி மேலே வந்துடுவீங்க. அன்னைக்கு அப்படி வர்றப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. 30,000 சம்பளம் வந்துருச்சா, இன்வெஸ்ட்மெண்ட்டை 3,000 மாற்றுங்க. 50,000 வந்துருச்சா, 5,000 மாற்றுங்க. இந்த 10%ங்கிறது எப்பயுமே உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு 55-60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ யாரையும் நம்பாமல் ஒரு மினிமம் பேசிக்கான லைஃப் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு இது ஓரளவாவது கட்டாயமாக உதவி. ஸோ அதுக்காக இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கும் அந்த செலவுக்குமே கரெக்டாக போயிருது இல்லையா? 10% அப்படிங்கிறது பெரிய தொகையாக தான் தெரியுது. 30,000ல் 3,000 அப்படிங்கிறது பெருசாக தான் தெரியுது. அதில் ஒரு 1,000, 500 அப்படின்றது தான் சேமிக்கிற அளவுக்கு இருக்கு. இல்லை இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஒரு மதர் தான் இல்லைங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தப்போ உங்களுக்கு என்ன சம்பளம் இருந்திருக்கும் அப்ராக்சிமேட்டா? 10,000. அன்னைக்கு உங்களுக்கு 10,000 பத்துனுச்சா? அப்பவும் 10. அதான் நான் சொல்கிறேன், நமக்கு இல்லை அடுத்து வாங்க, வருமானம் அது 10,000 பத்தலை. அன்னைக்கு நீங்கள் 10,000 சம்பாதிச்சிங்க, அந்த காசு வந்து உங்களுக்கு பத்தலைங்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் சென்னை வந்துட்டீங்க, இப்போ கேமராமேன்லாம் ஊர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர்கிட்ட கேளுங்க, 50,000 கொடுத்தாலும் வந்து இல்லைங்க அது பத்தலைங்க, அது வந்து அதுக்கு செலவாயிருச்சு, குழந்தை ஃபீஸுக்கு செலவாயிருச்சு. செலவு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம டிசிப்ளினை வந்து நாம் தான் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்வீட் பிடிச்சிருக்கு, இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? ஒரு வயசு வரைக்கும் தான் அது உடம்பு அக்செப்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அது டயாபெட்டிஸ் ஆகிரும். அப்போது நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு ஸ்வீட் தேவைப்படுது, நான் சாப்பிட்றேன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதை நம்ம எப்படி டிசிப்ளின் பண்ணிக்கிறோம்? இல்லை இது சாப்பிட்டா ஹெல்த்துக்கு சரி வராது அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்ற நிறுத்துகிறோம், இல்லை அந்த அளவை குறைக்கிறோம், அப்புறம் நிறுத்துகிறோம், அப்புறம் டாக்டரை போய் பார்க்குறோம். அதே மாதிரி தான் சேவிங்ஸ் ஒரு பழக்கமாக்கிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயமாக நீங்கள் இன்னைக்கு தேதியில் நீங்கள் திரும்ப வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிருந்தோம்னா அது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து குழி வெட்டிக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, அப்பாவோ தாத்தாவோ சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனேயே வந்து அந்த சம்பளக்கட்டிலேருந்து பணத்தை எடுத்து ஒரு பொட்டலை மாதிரி மடிச்சு எழுதி வச்சுருவாங்க. இது கேஸுக்கு, இது வந்து மளிகை சாமானுக்கு, இது வந்து பையனோட படிப்புக்கு, இது வந்து பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்படின்னு. அன்னைக்கு ஓரளவுக்கு விலைவாசி கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறலை. குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் விலைவாசி ஏற்றம் வந்து சம்பளத்தை விட வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. 6% நமக்கு ஹைக்கு போடுறாங்கன்னா விலைவாசி 12% ஏறி போய் நிற்கிது. சொல்கிறேன், விலைவாசி ஏறுது, ஆனால் நம்ம சம்பளம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது பெரிய விஷயம். நீங்கள் இதுக்கு ஒரே வழி வந்து செல்ஃப் அனாலிசிஸ் தான். இப்போ கேமராமேனு இருக்காரு, இப்போ அவரை கேட்டிங்கன்னா நான் அனாவசிய செலவே பண்ணுறது இல்லைம்பாங்க. இன்றைக்கி நம்ம பெரும்பாலான ஸ்பென்ஸ் வந்து நம்ம ஃபோன் வழியாக தான் பண்ணுறோம், யூபிஐயில் தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து நீங்கள் பண்ண செலவுகள்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சினிமா உங்களுக்கு அவ்வளோ அவசியமா? நான் வந்து உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வீட்டில் இன்றைக்கி யார் வீட்லையாவது எல்சிடி டிவி இல்லைன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ ஒரு 30,000 40,000 போட்டு ஒரு நல்ல எல்சிடி டிவி பார்க்குறாங்க. அப்போ அந்த டிவியில் வந்து நீங்கள் ஓடிடி ஆல்ரெடி நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க, ஒரு 4-5 ஓடிடி வந்து நீங்கள் ஆல்ரெடி காசு கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் திரும்ப இதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் சினிமா அங்கே தான் நான் போய் பார்ப்பேன், பாப்கார்னுக்கு நான் 300 ரூபா கொடுத்து தான் தீருவேன், அது உங்களுக்கு தேவையா? இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்றோம், ஓகே பிரச்சனை இல்லை. அது 2வது நாள் வர்றப்ப பிரச்சனை ஆயிடுது. சரி நம்ம இப்போது ஆஃபீஸுக்கு வந்து வர்றோம்,
மெட்ரோ இருக்குது, என்ன ஒரு 500 மீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்கணும், அதுக்கு அலுப்புப்பட்டு நான் திரும்ப வீட்டில் இருந்தே ஊபர் போடுவேன். செலவு, தேவையற்ற செலவுகள். ஆமாம். நீங்கள் அது நமக்கு எப்படி வந்து அந்த கன்சியூமரிசம் பழக்கப்படுத்தியிருக்குன்னா, இந்த செலவு தப்பு இல்லை, ஒன்று நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ பண்ணுறதுக்கு பேர் செலவு இல்லை, அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தப்பு இல்லை. ஒரு புக்கு வாங்குறேன், நான் என்னை மேம்படுத்திக்கிறேன், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், என்னை நான் மேம்படுத்திக்கிறேன், எனக்கு வந்து பேசுகிறதுல வந்து சிரமம் உண்டு, நான் ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் போகிறேன், இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து பயம், நான் இஎல்டிஎஸ் கோச்சிங் போகிறேன், இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு இன்டர்வியூ, ஏதோ தெரியாதனமா லேட் ஆயிடுச்சு, நான் அன்னைக்கு 1000 ரூபா செலவு பண்ணி ஊபர் போங்க, தப்பே இல்லை. ஒரு நார்மல் நாளில் ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ஓன் சோம்பேறித்தனத்தினால ஒரு 7:30 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆக வேண்டிய ஆள் வந்து 8 மணிக்கு ஏஞ்சி வந்து டிலே ஆயிடுச்சு, நான் வந்து ஊபர் போட்டு போகிறேன், அந்த மாதிரி தவறுகளை குறைங்க. அவங்களுக்கு தெரியும் மேடம். அவங்க ஃபோன் எடுத்து ஒரு முறை நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்விக்கி வந்து ஆஃபர் தர்றான், அந்த 400 ரூபா 500 ரூபா ஏதோ கட்டினோம்னா 3 மாதத்துக்கு வந்து ஃப்ரீ டெலிவரிங்கிறாங்க. அந்த ஸ்விக்கி லிஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு முறை ஒரு கேல்குலேட்டர் மட்டும் வச்சு பாருங்கள், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆர்டர் பண்ணியிருக்கோம், மாத கடைசியில் வந்து உங்கள் மளிகை சாமானோட 2 மடங்கு செலவு ஸ்விக்கிக்கு ஆகிருக்கும். அப்போது இது வந்து நம்ம சக்திக்கு உட்பட்டு தான். நீங்கள் இன்னும் மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டு பார்க்க வேணாம், ஸ்வைப்பு தான். நீங்கள் அதே ஸ்வைப்பை பார்த்து ஆமாப்பா ஜாஸ்தி செலவு பண்ணிட்டோம், அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அனாவசிய செலவு பண்ணுவோம்ல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில அனாவசிய செலவு பண்ணுறது எனக்கு மட்டும் தான் தெரியும், அதுமாரி உங்களுக்கு தெரியும்ல, அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே இந்த 10% உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ முன்னாடி சொன்னீங்க இல்லையா, சீனியர்களுக்கான ஒரு முதியோர் பென்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கான சேவிங் ஸ்கீம் அந்த மாதிரினா என்ன ஸ்கீம்லாம் சொல்லலாம், அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSS. இதுக்கும் வந்து அதிகபட்ச வட்டி 8.2%. ஏன் இதை ரெஃபர் பண்ணுறோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம் மாதிரி தான். ஸோ நீங்கள் ரிஸ்க்கு பற்றி பயப்பட தேவையில்ல, திவால் ஆயிருமான்னு பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அதிகபட்சம் 30 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணிங்களா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு நிம்மதியாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இல்லை எனக்கு இந்த 8.2% பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு ஒரு செக்டார் இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட் பேங்க்னு என்ன சொல்லுவோம், ஒரு SBI, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்குப்போம். தனியார் பேங்க்குன்னா ICICI, ஆக்சிஸ், HDFC, இதெல்லாம் தனியார் பேங்க்கும்போம். இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் கிட்டத்தட்ட தனியார் பேங்க் தான். ஆனால் ஒரு மினிமைஸ்டு பேங்க், ஒரு மினியேச்சர் பேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், சைஸில் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. அந்த DICGC சொன்ன இல்லைங்களா, நீங்கள் பண்ணுற டெபாசிட்டுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னு, அது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும் உண்டு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேங்க் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட சீனியர் சிட்டிசனுக்கு அரௌண்டு 8, 8.5, ஏன் 9% வரைக்கும் கூட வட்டி தர்றாங்க. நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்டுடைய அந்த கேரண்டி கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை, நான் கொஞ்சம் சின்ன ரிஸ்க்கு தான், இது வந்து ஷேர் மார்க்கெட் போடுற மாதிரிலாம் ரிஸ்க் இல்லை, என்னுடைய ஓன் ரிஸ்கில் நான் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் FD போட போகிறேன், அது மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்து போடுறீங்கன்னா இது மாதிரி பேங்க்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். 9% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ நீங்கள் அது மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் FD மாதிரி தான். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ப்ரீமெச்சூர் பண்ண முடியுமா முடியாதா, பண்ணுறதுன்னா எவ்வளோ பண்ணணும், அந்த DICGC கவர் இருக்கா, அது ப்ராப்பராக தந்துடுவாங்களா. ரொம்ப முக்கியமாக இது மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ரீஜனலி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். சில பேங்க் வந்து நார்த் இந்தியாவில் மட்டும் இருக்கும், சில பேங்க் வந்து சவுத் இந்தியாவில் மட்டும் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவைன்னா, இப்போ சென்னை வாசிகள் வந்து சென்னையில் அந்த பேங்க் எங்கேயாவது இருக்கா, நம்ம ஏதாவதுனா போய் கேட்க முடியுமா, திருச்சி, இப்போ நான் திருச்சிக்காரனா திருச்சியில் ஏதாவது இருக்கா, அது மாதிரி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது சீனியர் சிட்டிசன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போகிற மாதிரி அவங்க போனால் அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம FD எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை இப்போது இது வந்து இப்படி வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், டெட் ஃபண்ட்ஸ் வந்து FD மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுங்கிறது நடுவில், ரெண்டுத்துக்கும் அப்பப்போ அக்ரெசிவாகவும் போவோம், அப்பப்போ வந்து டிஃபென்ஸும் ஆடும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் February 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் RJ பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது.